கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். சர்வலோகத்துக்கும் அதிபதியாகிய தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய மந்தையிலே நாங்கள் ஆடுகளாய் சேர்க்கப்படவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களை இன்னும் அதிகமாய் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் நீர் எவ்விதமாய் பரிசுத்தமாய் காணப்படுகிறீரோ அவ்விதமாகவும் நாங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை தரிசிக்கக்கூடியதான தகுதி அடையும்படியாய் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். தூய ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துவாராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இங்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கூட ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 20 முடிய நாம் வாசிக்க கேட்டு அதை குறித்து நாம் தியானம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் காலங்களாய் இருப்பதினாலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானிக்க போகிறோம் என்று கடந்த வாரத்திலே நான் உங்களிடத்திலே சொல்லியிருந்தேன். கடந்த வாரத்தில் கூட நாம் மரியாளுடைய அர்ப்பணிப்பை குறித்து நாம் பார்த்திருந்தோம். இந்த வாரத்திலும் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை குறித்து, அந்த சம்பவம் எதற்காய் நடைபெற்றது, அந்த சம்பவம் நடைபெற்றதின் காரணம் என்ன, நோக்கம் என்ன, ஏன் அது நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு ஆசீர்வாதத்தை தேடி சென்ற மேய்ப்பர்கள். இன்றைய நாளின் தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு ஆசீர்வாதத்தை தேடி சென்ற மேய்ப்பர்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த மேய்ப்பர்கள் எந்த ஆசீர்வாதத்தை தேடி சென்றார்கள் என்பதை குறித்துதான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம்
2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 20 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவ்விடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் ஒரு காலகட்டத்திலே சில மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை காத்துக்கொண்டு இரவிலே ஒரு இடத்திலே இருக்கிறதான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான அந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான அந்த காலகட்டத்திலே பெத்லகேமிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை பிறந்திருப்பதை குறித்து தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. பிரபஞ்சத்துக்குள்ளே, பூமிக்குள்ளே தேவனிடத்திலிருந்து
சிலருக்கு கடந்து வருகிற செய்தியாய் காணப்படுகிறது பூமிக்குள்ளே. இந்த செய்தியை ஒரு தூதன் கொண்டு வந்து இரவிலே தங்களுடைய ஆடுகளை எல்லாவற்றையும் பகல் வேளையிலே மேய்த்து விட்டு இரவில் தங்களுடைய ஆட்டு மந்தையிலே எந்த இரவு கொடிய மிருகங்களும் தாக்கிவிடக் கூடாது அல்லது பிடித்து சாப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக விழிப்போடு அவர்கள் அந்த ஆட்டு மந்தைகளை பாதுகாக்கிறவர்களாய் அந்த மேய்ப்பர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வேளையில் இந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரியதான ஒரு வெளிச்சம் தோன்ற பண்ணுகிறது. அது ஒரு வனாந்திரமா இருக்கிறபடியினாலே அந்த வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்திலே இந்த மேய்ப்பர்கள் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது எப்படி இந்த இடத்துல திடீரென்று ஒரு வெளிச்சம் தோன்ற பண்ணுகிறது என்று அந்த வெளிச்சத்தை கண்டு அவர்கள் மிகவும் பயந்ததின் நிமித்தமாய் இந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் கடந்து வருகிறது. அந்த சத்தம் கடந்து வரும் பொழுது அவர்கள் இன்னும் உற்று பார்க்கிறார்கள் அந்த வெளிச்சத்தை. அங்கே ஒரு தேவதூதன் நின்று கொண்டு இவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். பயப்படாதீர்கள். முதலாவது அவன் சொல்லுகிற காரியம் என்னவா இருக்கிறது? நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று தேவதூதன் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து அவர்களிடத்திலே சொல்லுகிறான். எதற்கு பயப்படாதிருங்கள்? உங்களுக்கு என்று ஒரு இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இந்த மெய்ப்பர்களிடத்திலே அவன் இந்த தூதன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அன்றைய காலகட்டத்திலே இந்த மெய்ப்பர்கள் மிகவும் ஒரு பின்தங்கினவர்களாய் காணப்பட்டார்கள். அனைவராலும் ஒரு விருப்பப்படாதவர்களாய், நேசிக்க தகாதவர்களாய் அந்த காலகட்டத்திலே இந்த மெய்ப்பர்கள் காணப்பட்டபடியினால்தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய பிறப்பின் செய்தியை கடைகோடி மனிதனும் அறிந்து கொள்ளும்படியாகத்தான், கடைசி மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடு மேய்க்கிறவர்களிடத்திலே தன்னுடைய தூதனை அனுப்பி பிறந்திருக்கிற தன்னுடைய குமாரனை குறித்ததான செய்தியை அறிவிக்கும்படியாய் அங்கு அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்திருப்பது யார்? இப்பிரபஞ்சத்தை சிருஷ்டித்ததான சிருஷ்டி கர்த்தருடைய ஒரே பேரான குமாரன். இப்பிரவசனம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சம் அவருக்காகவே அவராலே படைக்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்டதான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதான ஒரு நற்செய்தியை தேவ திட்டம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகிறதான ஒரு தாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இந்த மகிழ்ச்சியின் செய்தி, குழந்தை பிறந்திருக்கிறதான அந்த மகிழ்ச்சியின் செய்தி சென்றடைய வேண்டும் என்பதை குறித்து தேவன் திட்டமும் தெளிவுமாய் அங்கே சுட்டி காட்டுகிறவராய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். தேவன் பிறந்திருக்கிற செய்தியை, கிறிஸ்து பிறந்திருக்கிற செய்தியை தேவன் ஏன் குறிப்பாக ஆடு மேய்க்கிறவர்களிடத்திலே தம்முடைய தூதர்களை கொண்டு
சொல்லும்படியாய் செய்தார் என்று நாம் வேதத்திலிருந்து எடுத்து பார்ப்போமானால், இந்த 10ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கடந்து போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வாசிங்க பார்க்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவன் என்ன சொல்றான்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று அவன் சொல்லி, அவன் என்ன செய்தியை சொல்லுகிறான்? இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதினூரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த மெய்ப்பர்களிடத்திலே அந்த தூதன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எதற்கு தேவதூதன் மெய்ப்பர்களிடத்திலே குறிப்பாய் சொல்ல வேண்டும்? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. ஒரு நிமிஷம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபிரகாம் என்கிறதான மனிதனை குறித்து அவனோடு கூட சில காரியங்களை பேசுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று பேசுகிறார்? ஆபிரகாமே, நான் உனக்கென்று உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை பின்பற்றுகிறவர்களை நான் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு தேசத்தை நான் கொடுக்க சித்தமுள்ளவனாய் இருக்கிறேன். அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ சுதந்திரிக்க வேண்டுமானால், நீ இங்கேயே தங்கி இருப்பாயானால் அந்த தேசத்தை ஒருபொழுதும் உன்னால் சுதந்திரிக்க கூடாமல் போகும். ஆகவே நீ தங்கி இருக்கிறதான இந்த தேசத்தை விட்டு நீ சுதந்திரிக்கும்படியாய் நான் காண்பிக்கிறதான அந்த தேசத்துக்கு நீ என்ன பண்ண போ என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இதை கேட்டு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அவனுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டு, தன்னுடைய இனஜன பந்துக்களை அத்தனை பேரையும் உற்றார் உறவினர்களையும் விட்டு, தேவன் எனக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், நான் எனதுரிதாக்கிக் கொள்ளும்படியாய்
நான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியினாலே இவைகளை எல்லாவற்றையும் நான் விட்டு நான் கடந்து போகிறேன் என்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் இந்த ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு, அந்த தேசத்தை விட்டு அவன் கடந்து போகிறவனாய் காணப்படுகிறான். அவன் கடந்து போகும் பொழுது கூடவே லோத்து ஆகிய அவனுடைய சகோதரனும் ஆபிரகாமோடே கடந்து வருகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த மேய்ப்பர்களுக்கு அங்கு அறிவிக்கப்பட்டது என்று நீங்கள் நன்கு கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவனுடைய பிறப்பை தேவனாகிய கர்த்தர் இங்கு என்னவென்று அவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். பூமியில் உள்ளவர் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் இங்கே அறிவிக்கப்படுகிற ஒரு காரியமாயிருக்கிறது புறஜாதி மனிதர்களுக்கு. உனக்குள் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிறதான இந்த தேவ வார்த்தை நிறைவேறும்படியாய் ஒரு ஆசீர்வாதம் பிறந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே மேய்ப்பர்களிடத்திலே சுட்டிக்காட்டுகிறதாய் சொல்லப்படுகிறதாய் அந்த செய்தி காணப்படுகிறது. பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் உங்களுக்கென்று ஒரு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உங்களுக்கென்று ஒரு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய்? ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதான ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படியாய். நான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசிக் கொள்வது அல்ல. ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை அறுக்கப்பட்டு போனது, துண்டிக்கப்பட்டு போனது. இந்த ஆசீர்வாதம் மீண்டும் இணைக்கப்படும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிறதான பெத்லகேமிலே பிறந்திருக்கிறதா என்பதான நற்செய்தி கடைக்கோடி மனிதர்களாகிய அந்த மெய்ப்பர்களிடத்திலே சென்று சேருகிறதாய் காணப்படுகிறது. எந்த செய்தி, எந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேற்றப்படும்படியாய் உனக்குள் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எந்த ஆசீர்வாதம்? தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடியதான ஆசீர்வாதம், தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியதான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் நமக்கு ஒரு பரிகாரம் தேவைப்பட வேண்டியதாயிருந்தது. அந்த பரிகார வழியாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார் என்பதை குறித்ததான திட்டம் வெளியாக்கப்படுவதற்காக அங்கே ஆடு மேய்க்கிறவர்களுக்கு, அந்த மேய்ப்பர்களுக்கு அங்கே நற்செய்தி அளிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. எந்த நற்செய்தி? இன்று உங்களை தேவனிடத்திலே இணைக்கப்படும்படியாய், உங்களை தேவனோடு கூட சேர்க்கப்படும்படியாய், தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பண்ண முடியாய். எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து இன்றைக்கு இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் ஒரு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்கிறதான நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்க பண்ணப்படுகிறது. இன்னும் தெளிவா இதை புரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17, 19 வாசிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் பாக்குறேன். 17, 19, 18. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியானதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேறும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறதை என் நேசகுமாரனாகிய எனக்கு என் இருதயத்துக்கு பிரியப்படுகிறவனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று அவர் எல்லாவற்றையும் ஆபிரகாமிடத்திலே வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், எந்த வாக்குத்தத்தம்? நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்கிறதான அந்த நிறைவேற்றும்படியாய் மீட்க போகிறதான ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்கிறதான நற்செய்தி மெய்ப்பர்களிடத்திலே அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நற்செய்தி அது? என்ன நற்செய்தி அது? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது. இந்த தேவ ஆட்டுக்குட்டி ஒரு நாளிலே அடிக்கப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்த தேவ ஆட்டுக்குட்டி பிரதான பலியாய் அடிக்கப்படும் நாளிலே ஆபிரகாமுக்கு தருவேன் என்று ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதாகிய நான் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் நாளிலே சிந்தப்படுகிற ரத்தத்தின் உடன்படிக்கை நிமித்தமாய் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்கிறதான காலகட்டம் வந்ததை குறித்து அங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனின் நிமித்தமாய் இங்கே அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உலகபூர்வமான ஆசீர்வாதங்களிலே அவன் மிகவும் தேர்ந்தவனாய் காணப்பட்டான், முன்மாதிரியானவனாய் காணப்பட்டான். வசனம் அமிதமாக தான் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் பூமி தாங்க கூடாம மட்டும் போயிருந்தது என்று வேதவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அவன் உலக ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அபரிவிதமாய் தேவன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனோடு கூட அவனுக்கு உறவு இருந்தும் ஒரு ஐக்கியம் கிடைக்கப்பட வேண்டுமானால், நித்திய ஐக்கியம் கிடைக்கப்பட வேண்டுமானால், ஒரு பிரதான ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது.
மேலான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு பிரதான பலியாகிய ஆட்டுக்குட்டி ரத்தம் இப்பிரபஞ்சத்திலே சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது. இந்த ஆசீர்வாதம் அங்கு நிறைவேற்றப்படும்படியாய் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள் என்கிறதான தேவனுடைய அந்த கையெழுப்பின் வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது என்கிறதான நற்செய்தி மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. புறஜாதி மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு கடைக்கோடி மனிதனுக்கு அங்கு அறிவிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. எந்த செய்தி? மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு உறவை இணைக்க போகிறதான ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது என்கிறதான நற்செய்தி. ஆபிரகாமே, நான் செய்ய போகிறதை உன்னிடத்தில் எப்போதாவது மறைப்பேனோ? உனக்கு எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்துகிறவனாய் தானே இருப்பேன் என்கிறதை இந்த தேவ ஆட்டுக்குட்டி மரணத்துக்கு ஏதுவாக இங்கு பிறந்திருக்கிறது என்பதை குறித்து ஒரு கடைக்கோடி மனிதனுக்கு அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து முன்னறிவிக்கிற விஷயமாய் அங்கே சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. பயப்படாதீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் பிணைக்கப்பட்டதான அந்த உறவை மீண்டும் இணைக்கப்படும்படியாய் பயப்படாதீர்கள். இருளில் தத்தளித்து தன் வாழ்க்கையை எவ்விதமாய் கட்டமைக்கப்பட்டு போய்விடுமோ, சீரழிந்து போய்விடுமோ என்கிறதான மனுக்குலம் மீண்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது என்பதை குறித்துதான நற்செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. உங்களை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறார் தாவீதின். இன்னும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நாம் வாசித்தால் இதை குறித்ததான மிக தெளிவான ஒரு வெளிப்பாடு கிடைக்கப்படும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 3, 25, 26. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்ப புரியுதா உங்களுக்கு? வசனம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று புரிகிறதா? ஏனையா முதல் நற்செய்தி மெய்ப்பர்களிடத்திலே உரைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஏன் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி கடந்து வந்து மெய்ப்பர்களிடத்திலே அறிவிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது? அப்படி என்ன அந்த மெய்ப்பர்களிடத்திலே தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள்? காரணம் என்ன? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தீர்க்கதரிசிகளுக்கு? ஆபிரகாமின் தீர்க்க தரிசனத்துக்கு புறஜாதியார் புத்திரராய் இருக்கிறபடியினாலே
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிறதான நற்செய்தி புறஜாதியார் கூட்டத்தில் அறிவிக்கப்படுகிறது. தேவ தூதனின் நிமித்தமாய் அறிவிக்கப்பட்டதான நற்செய்தி. எந்த ஆசீர்வாதம்? எந்த ஆசீர்வாதம்? வனாந்திரத்திலே ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கையளிக்கப்பட்டதான ஆசீர்வாதம். நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பின்பற்றுகிறவர்களையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று உரைக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் இங்கே மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது, அற்புதமா. உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி, யாருக்கு சொல்லி? யாருக்கு சொல்லி? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எந்த ஆசீர்வாதம்? மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்ததான பிளவை இணைக்கப்படும்படியான ஆசீர்வாதம். மனிதன் பரலோகத்துக்கு கடந்து வர வேண்டும் என்கிறதான ஆசீர்வாதம். பரலோகத்தை மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசீர்வாதம். நித்திய ராஜ்யத்துக்கு நாம் மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் புசிக்க வேண்டும் என்கிறதான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்று வைத்திருந்ததான அந்த தேசத்தை ஆபிரகாம் உலகபூர்வமாய் சுதந்திரித்தவனாய் காணப்பட்டான். எப்பொழுது? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அதை கடைபிடிக்கும்படியாய் பின்பற்றி போன பொழுது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் தன்னை அர்ப்பணித்த பொழுது அதை தேடி போகிறவனாய் காணப்பட்டான். மெய்ப்பர்கள் கூட அவ்விதமாகத்தான். உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம் புதிதாக பிறந்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அனைவருமாய் இணைந்து பேசி கடந்து போகிறார்கள். எதற்கு? எங்களுக்கு என்று பிறந்திருக்கிறதான அந்த புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா. எதற்கு? நான் தேவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசீர்வாதம் எங்களுக்கு புதிதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை முழுவதுமாய் நாங்கள் அனுபவிக்க வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று மெய்ப்பர்கள் அந்த குழந்தையை பார்க்க போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வசனம் தெல்ல தெளிவா இருக்கு பாருங்க. வசனம் சொல்லுது, நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள். நாம் யாருக்கு புத்திரராயிருக்கிறோம்? கவனிக்கணுங்க. நாம் யாருக்கு புத்திரராயிருக்கிறோம்? ஆபிரகாமுடைய புத்திரர்களாய் நாம் இருக்கிறபடியினால்தான், மெய்ப்பர்கள் ஆபிரகாமுடைய புத்திரர்களாய் இருந்ததினால்தான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொன்ன வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய், ஆபிரகாமே நான் செய்கிற காரியங்களை உனக்கு மறைப்பேனோ என்கிறதான அந்த வார்த்தைக்காக உன்னை மீட்கும்படியாய் என்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமியில பலி கொடுப்பதற்காக நான் அனுப்பியிருக்கிறேன் என்று முன்னுரைக்கும்படியாய் அங்கே மெய்ப்பர்களிடத்திலே உரைக்கப்படுகிற ஒரு செய்தியாய் செய்தி காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு, அவர் உங்கள் எல்லாரையும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை அனுப்பி. வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய். கவனிக்கணுங்க. உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய்
தன்னுடைய ஒரே குமாரனை இங்கே அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கையளித்ததான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாக மெய்ப்பர்களுக்கு அங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. மெய்ப்பர்களுக்கு அந்த நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு பலியாடு பிறந்திருக்கிறது, ஒரு பரிசுத்த ஆடு பிறந்திருக்கிறது. அந்த பரிசுத்த ஆடு தூய பலியாய் தன்னை அர்ப்பணிக்க போகிறது என்று அங்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. இந்த ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து என்கிறதான ஆசீர்வாதம் உலகத்தின் நன்மைகளின் ஆசீர்வாதத்தை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை, இல்லாத காரியமாக இருக்கிறது. அந்த நற்செய்தி எதை குறித்து ஆழமாகவும் ஆணித்தனமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்கிறதான அந்த ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதம்? ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதான அந்த ஆசீர்வாதம் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து இங்கு மெய்ப்பர்களிடத்திலே சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது அந்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 3:8. கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு பிறக்கும் என்று யாருக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்திருக்கிறது? கிறிஸ்துவனுடைய பிறப்பு யாருக்கு முன்னறிவிப்பாய் அறிவித்திருக்கிறது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஆபிரகாமுக்கு முன்னறிவிப்பாய் அறிவித்தது என்று இங்கே சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் நம் மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு வர வேண்டும் என்று, நம் மனுக்குலத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆபிரகாமிடத்திலே முன்னறிவிப்பாய் அங்கு சுவிசேஷமாய் சொல்லப்பட்ட காரியம் இங்கே நிறைவேற்றப்பட நேரம் வந்துவிட்டது என்பதை குறித்து
மெய்ப்பர்களிடத்திலே சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எதற்காக சொல்லப்படுகிறது மெய்ப்பர்களிடத்திலே? எதற்காக ஐயா மெய்ப்பர்களிடத்திலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? பயப்படாதிருங்கள், உங்களை ரட்சிக்கும்படியாய் ஒரு கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறார் என்று எதற்காக சொல்லப்பட்டது? ஆபிரகாமிடத்திலே முன் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தின் சுவிசேஷம் நிறைவேறுகிறது என்பதை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாய் அங்கே மெய்ப்பர்களிடத்திலே சொல்லப்படுகிறது. மெய்ப்பர்கள் போயிட்டு அந்த செய்தியை கேட்டவுடனே கடந்து போறாங்க. போயிட்டு பிள்ளையை குறித்து பார்க்கிறாங்க. ஓ, எங்களை மீட்கும்படியான தூய பலியின் ஆடு இதுவா என்பதை, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதம் இதுவா என்பதை குறித்து அவர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த ஆச்சரியத்தின் மிகுதியின் நிமித்தமாய் அவர்கள் பார்த்ததையும் கேட்டதையும், எதை தேவதூதர்கள் பார்த்ததையும் தேவதூதர்கள் சொன்னதான செய்தியை கேட்டதையும் அங்கே இருக்கிற ஜனங்களிடத்திலேயும் மரியாளிடத்திலேயும் அவர்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த செய்தியை கேட்டு மரியாள் தன் இருதயத்திலே அவளால் பதிய வைத்துக் கொண்டாள் என்று வேதவசனம் நமக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மெய்ப்பர்கள் ஆபிரகாமுக்கு கையளிக்கப்பட்டதான ஆசீர்வாதம் இப்பிரபஞ்சத்துக்குள் வந்துவிட்டது என்பதை பிரஸ்தாபப்படுத்தும்படியா, அதுதான் வேதவசனம் சொல்லுது. மெய்ப்பர்கள் சென்று பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டு தாங்கள் கேட்ட செய்தியை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். எல்லாரிடத்துல சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாரிடத்திலையும் அவர்கள் சொன்னார்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. எந்த செய்தியை? ஆபிரகாமுக்கு முன் அறிவிக்கப்பட்டதான சுவிசேஷத்தின் செய்தி நிறைவேறியிருக்கிறது என்பதை குறித்து மெய்ப்பர்கள் அங்கு பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அனைவருக்கும் சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் கடந்து போய் அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டியது தேவனுடைய திட்டமாய் இருந்தபடியினாலே அங்கே மெய்ப்பர்களிடத்திலே சென்று சொல்லும்படியாய் ஒரு தூதனை தேவனாகிய கர்த்தர் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? மனுக்குளம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆசீர்வாதத்தை தனதுரியதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான ஆசீர்வாதத்தை நீ இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறாயா என்பதை குறித்து உன் இருதயத்தை ஆராய்ந்திருப்பா. ஆபிரகாமின் நிமித்தமாய் கையளிக்கப்பட்டதான ஆசீர்வாதம் ஐயா இந்த இயேசு கிறிஸ்து. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கையளிக்கப்பட்டதான ஆசீர்வாதம் ஐயா இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த ஆசீர்வாதத்தை நீ முழுமையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? முழுமையாய் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறாயா? முழுமையாய் உனதுரியதாக்கிக் கொண்டிருக்கிறாயா என்பதை குறித்து உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். வெறுமனே வெளியில சொல்லிக்கலாம், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று வெளியில் வேண்டுமானால் நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையாகவே நாம் இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறோமா என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இருதயத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று நீ கடந்து போனால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியும். அந்த மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க முடியும். மெய்ப்பர்கள் செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அந்த மந்தையிலிருந்து, அந்த வனாந்தரத்திலிருந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள். எதற்கு? எங்களுக்கு என்று அனுப்பப்பட்டிருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்தின் மகிழ்ச்சியை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்கிறதான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் கடந்து வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஐயா,
இந்த கிறிஸ்து என்கிறதான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்குள் உன்னால் பிரவேசிக்க முடியும். வசனம் அதுதான் சொல்லுது. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கிறபடியினாலே என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஆசீர்வாதம் உனக்குரியதாக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு நீ வகிவகிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்க வேண்டுமானால் இந்த ஆசீர்வாதம் முழுமை பெற்றதாய் உன் இருதயத்துக்குள் காணப்பட வேண்டும். அறகுற நிலையில இல்ல. 30%, 50%, 70% கிடையாது. 100% இந்த ஆசீர்வாதம் உனக்குள் இருந்தால் மாத்திரம்தான் பிரதிபலிப்பின் ஒளியின் நிமித்தமாய் நித்திய ஒளியை நம்மால் என்ன பண்ண முடியும்? காண முடியும். நீ நித்திய ஒளியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறதான தூயாதி தூய தேவனை நீ தரிசிக்க வேண்டுமானால் இந்த இயேசு என்கிறதான ஆசீர்வாதம் முழுமையாய் உன் இருதயத்தை என்ன பண்ணிருக்கணும்? நிறைவு செய்திருக்க வேண்டியது நிச்சயமாக்கப்பட்டதாய் காணப்படும். அந்த தூய ஒளியை நீ பார்க்க வேண்டுமானால், அந்த தூய ஒளி இருக்கிறதான இடத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த ஆசீர்வாதத்தை நீ உனக்குரியதாய் சுதந்திரிக்க வேண்டும். ஆபிரகாம் எப்படி பல இன்னல்கள் பட்டு, பல துன்பங்கள் பட்டு, அவமானங்கள் பட்டு, நிந்தைகள் நிமித்தமாய் கடந்து போய் கானானை சுதந்திரித்தானோ, அவனுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினதான தேசத்தை அவன் சுதந்திரித்தானோ, அவன் சந்ததியார் சுதந்திரிக்கும்படியாய் அவன் கடந்து போனானோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் காண்பிக்கிறதான வழியில் நீங்கள் கடந்து போவீர்களானால் அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். வெறுமன நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருப்பீர்களானால் கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாகத்தான் காணப்படுவீர்கள். இப்பிரபஞ்சத்திலேயே நாம் ஆவியின் நிமித்தமாய் இப்பிரபஞ்சத்தை கடந்து போக வேண்டியதான வழியில் போக வேண்டியது அதிக நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று. எதற்கு? அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த பரிசை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் கடந்து போக வேண்டியது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. இன்னும் ஏன் ஐயா காலதாமதங்கள்? ஏன் காலதாமதம்? நற்செய்தி என்றைக்கோ அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆசீர்வாதம் இப்பிரபஞ்சத்திலே வந்துவிட்டது, அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நற்செய்தி என்றைக்கோ அறிவிக்கப்பட்டு விட்டது. அதை கேட்டும் உணர்வடையாதவர்களாய் இன்றைக்கும் நாம் நிருவிசாரணத்தின் நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவன்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நிருவிசாரணத்தின் நிமித்தமாக இருதயத்தில் உணர்வில்லாதவர்களாக கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனம் ஆசீர்வாதத்தை தேடி மேய்ப்பர்கள் கடந்து போனார்கள். அதை தங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? நீயும் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வழியில் நடப்பாயானால் அதை உன்னால் சுதந்திரிக்க முடியும். எப்படி மெய்ப்பர்கள் கண்டு ஆசீர்வாதத்தை தனதுடையதாக்கிக் கொண்டு மகிழ்ச்சியில் ஆனந்த களிப்பில் அவர்கள் தங்கள் அனுபவத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்களோ, அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு என்கிறதான ஆசீர்வாதத்தை உனதுடையதாக்கிக் கொள்ள வேண்டும்.
உனதுரியதாக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டும் நீ நிர்விசாரணம் உள்ள பிள்ளையாய் காணப்படுவாயா? இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாமல் நித்திய இருளிலேயே நீ என்ன பண்ணுவ? மரித்து போகிற பிள்ளையாய் காணப்படுவாய். இருள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமானால் இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி நடைபோட வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. வெளிச்சம் எங்கு உண்டோ அதை தேடி போக வேண்டியது நம்முடைய நிச்சயமாக்கப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது. அல்லது இருளிலேயே இருந்து கொண்டு வெளிச்சம் வரும் 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 என்று நீ இருப்பாயானால் கடைசியில் வெளிச்சம் வரும் நாளிலே அதை சுதந்திரிக்க முடியாமல் போகிறதான ஒரு காலகட்டமாய் காணப்பட்டுவிடும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக அந்த ஆசீர்வாதம் இப்பிரபஞ்சத்திலே பிறந்தது. இதனை பெற்றுக் கொள்வாயா? இதனை சுதந்திரித்துக் கொள்வாயா? எப்படி அந்த மேய்ப்பர்கள் அந்த செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அதை பெற்றுக் கொள்ளும்படியாய், சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அதை அனுபவிக்கும்படியாய் கடந்து போனார்களோ, நீயும் வழியாகி கிறிஸ்துவனுடைய வழியிலே கடந்து போவாயா? அந்த அனுபவத்துக்குள்ளாய் நீ கடந்து போக உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் நாம் இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஜெபம் செய்வோமா? எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற தூயாதி தூயவரே, உம்மை தரிசிக்கும்படியான விருப்பம் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே, அதற்குரியதான முயற்சிகளை இந்நாள் வரைக்கும் நாங்கள் எடுக்காதவர்களாய், ஒரு நிர்விசாரத்தோட கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடந்து போனவர்களாய் நாங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. அந்த ஆசீர்வாதத்தை குறித்ததான நற்செய்தி என்றோ அறிவிக்கப்பட்ட அந்த நாளை குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டும், அந்த நற்செய்தியை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டும் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் உணர்வடையாதவர்களாய் இவ்வளவு நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கடந்து வந்து விட்டோம் சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும், நித்திய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை முழுமையா எங்கள் இருதயத்தில் நாங்கள் அப்பா தங்கி தாபரிக்கப்பட முடியாது. தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்த முடியாது. கிருபை செய்தருளுவீராக. தூய ஆவியானவரோடு வழிநடத்துதலோடு ஜீவ ஒளியாகிய உண்மை நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. பாவ இருள்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். பாவ இருள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். தூய ஒளி எங்களுக்குள் கடந்து வரட்டும் சுவாமி. எங்கள் இருதயம் முழுவதுமாய் தூய ஒளியாய் நிரப்பப்பட்டிருக்க நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நாமம் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறதான பாவ இருள்கள் அகன்று போக பண்ணுவீராக சுவாமி. அந்த நித்திய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நித்திய ஒளியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எங்களை தகுதியாக்குவீராக. உடைய பொற்பாதத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் சாஷ்டாங்கமாய் பணிய பண்ணுகிறோம். எங்களை தகுதியாக்குவீராக. இந்த கருத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.